السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 காரியங்கள் இருக்கிறது. அது அறியாமை காலத்தினுடைய இறை நிராகரிப்பினுடைய காரியங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று பரம்பரையை குறை சொல்வது, இன்னொன்று இறந்தவர்களை அந்த துக்கத்தை வெளிக்காட்டுவதற்காக ஒப்பாரி வைப்பது. பரம்பரையை குறை சொல்லுதல் என்பது உள்ளபடியே படைத்தவனை குறை சொல்வது போல. எவராவது ஒருவர் நான் இந்த குலத்தில் பிறக்க வேண்டும், இந்த மனிதருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று கேட்பதில்லை, கேட்டாலும் நடப்பதில்லை. எனவே எந்த பரம்பரையில் எந்த குழந்தையை பிறக்க வைக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானிக்கிறான். சொல்லப்போனால் அந்த பரம்பரைகளை உயர்ந்தது தாழ்ந்தது என்று இவன்தான் பிரித்து வைத்திருக்கிறானே தவிர இறைவன் பிரிக்கவில்லை. ஒவ்வொரு பரம்பரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான குணநலன்களிலே வித்தியாசம் இருக்குமே ஒழிய உயர்வு தாழ்வுகள் என்பது இருக்காது. உயர்வு தாழ்வு கற்பித்தது மனிதனுடைய வேலை, அது இறைவனுடைய வேலை அல்ல. இறைவன் எப்போதுமே எல்லாவரையும் சமமாக பார்க்கிற பண்பு உள்ளவன். எனவே ஒரு மனிதரை ஒரு பரம்பரையில் ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது இறைவனுடைய வேலை. பரம்பரையை குறை சொல்வதால் நாம் பரம்பரையை குறை சொல்லவில்லை, படைத்தவனை குறை சொல்லுகிறோம் என்று அர்த்தம். ஒரு முறை ஒரு அரசனுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுகிறாரா என்று அரசவையிலே கேட்டான். யாருக்கும் பதில் தெரியவில்லை. இதை ஊர்கோடியில் இருக்கிற ஒரு அங்கஹீனன், மாற்றுத்திறனாளி, உடல் முழுக்க வளைந்தும் நெளிந்தும் ஒழுங்கற்ற உருவமைப்பை கொண்ட ஒருவனுடைய காதுகளில் இந்த செய்தி விழுந்தது. நான் அரசருடைய கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லி தத்தி தத்தி நடந்து தவழ்ந்து அரசாங்க அந்த மண்டபத்திற்குள்ளே வந்து விட்டான். வந்து சொன்னான், அரசரே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்றான். அரசன் அவனை ஏறிட்டு பார்த்ததும் சற்றென்று சிரித்து விட்டான். ஏனென்றால் அவருடைய உருவமைப்பு அப்படி இருக்கிறது. அவ்வளவு மோசமாக ஜீரணித்து கொள்ள முடியாத அளவிற்கு தலை எங்கு இருக்கிறது, கால் எங்கு இருக்கிறது, உடல் எங்கு இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அஷ்டகோணலாக இருக்கிறது. எனவே இந்த கோலத்தை பார்த்ததும் அரசன் சிரித்து விட்டான். இவனா நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்ல போகிறான் சொல்லி. உடனே அவன் கேட்டான், அரசரே, நீங்கள் மண்பாண்டத்தை பார்த்து சிரிக்கிறீர்களா அல்லது குயவனை பார்த்து சிரிக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்டான். அதாவது மண்பாண்டம் என்பது என்னுடைய உடல், என் உடலை பார்த்து சிரிக்கிறீர்களா, இவ்வாறு அங்கஹீனத்தோடு என்னை படைத்த இறைவனை பார்த்து சிரிக்கிறீர்களா என்று கேட்ட உடனே அரசன் தன்னிலைக்கு வந்தான், தவறை உணர்ந்தான், மன்னிப்பு கேட்டான் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது. இதுபோலத்தான் பரம்பரையை குறை சொல்வதும் படைத்தவனை குறை சொல்வது போல. பரம்பரையில் பிறக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. விரும்பிய பரம்பரையில் எவருமே பிறப்பதில்லை. எனவே பரம்பரையை குறை சொல்லக்கூடாது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறியாமை காலத்து நிகழ்வுகள் என்று அது ஒப்பாரி வைத்தல். இறந்தவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக துக்கம் வரும். அந்த துக்கத்தை வெளிக்காட்டுவதற்கு மௌனமாக அழுது கொள்ளலாமே தவிர ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஒப்பாரி வைத்தல் மாற்றாருடைய பழக்கம். மாற்றார்களும் எதற்காக ஒப்பாரி வைக்கிறார்கள் என்று சொன்னால், சில நேரங்களில் சில மனிதர்கள் இறப்பு என்பது நெருங்கிய உறவினர்களை ஒரு தேக்க நிலையை அடைச் செய்துவிடும். அப்படி ஃப்ரீஸ் ஆகி உறைந்து போய் விடுவார்கள். என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாது. அவன் துக்கம் அவர்களது உள்ளே இருக்கும். அந்த துக்கம் உள்ளேயே இருந்தால் அது அவர்களுக்கு ஆபத்து என்கிற காரணத்தினாலே அடைத்து கொண்டிருக்க துக்கத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக ஒப்பாரி வைக்கிற
அந்த உறவுகள் எல்லாம் அவரை சுற்றி ஒப்பாரி வைப்பார். ஒப்பாரி வைத்ததும் இந்த கூட்டுச் செயல் இருக்கிறது இல்லையா, மனிதன் இந்த எல்லாவற்றையும் பார்த்து அந்த சூழ்நிலைக்கு தன்னை பொருந்தி கொள்ள செய்கிற போது தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த துக்கம் உடைந்து அவரும் அழத் தூங்கி விடுவார். எனவே இந்த நோக்கத்தில் மாற்றார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது இஸ்லாமிய மரபை சார்ந்தது அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நபியினுடைய ஒரு பேர குழந்தை கடைசி தருணத்திலே இருந்தது. நபியுடைய மகளார் நபிக்கு ஆள் அனுப்பி வர சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இறைவனுடைய நாட்டம் என்று சொல்லி தங்கள் இடத்திலே இருந்து கொண்டார்கள். ஆனாலும் இரண்டாவது முறையாக அவருடைய மகளார் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் தந்தை இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னதும், அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அழைத்ததும் மறுக்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. சென்ற உடனே அவருடைய மடியிலே அந்த குழந்தையை அவருடைய மகள் கிடத்தினார்கள். நபியுடைய மடியிலேயே அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்தது. இன்னா லில்லாஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரிவு துயரினால் அழுதார்கள். சுற்றி நின்ற சஹாபாக்கள் கேட்டார்கள், இறந்தவர்களுக்காக நீங்கள் அழக்கூடாது என்று சொன்னீர்கள், நீங்களே அழுகிறீர்களே என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒப்பாரி வைத்து அழுவதைத்தான் நான் தடை செய்தேன், இதுபோல கண்ணீர் சிந்துவதை அல்ல, இது இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்று சொன்னார்கள். எனவே இறந்து போனவர்களுக்காக கொஞ்சமும் அழக்கூடாது என்பதல்ல, நம்முடைய துக்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்தக்கூடாது என்பதல்ல, ஒப்பாரி வைக்கக்கூடாது என்பதுதான். கன்னங்களில் அறைந்து கொள்பவரும் ஒப்பாரி வைத்து அழுபவரும் ஆடைகளை கிழித்து கொள்பவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று ஒரு நபி மொழியிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக்குகிறார்கள். எனவே இறை மறுப்பார்களுடைய இரண்டு குணங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருவது பரம்பரையை குறை சொல்வதும் ஒப்பாரி வைப்பதும். இந்த இரண்டு தீய பண்புகளை விட்டும் நம்மை காத்துக்கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.